ஹலோ மேடம், என்ன பண்ணுறீங்க? இது ட்ரேடிங் செட்டப் இதான் உங்களுது. ஓகே. இன்றைக்கி கால்ஸ் எல்லாம் மார்னிங் 10 o'clock கொடுத்து முடிச்சிட்டோம். இப்போது சிஇ சைடெலாம் முடிஞ்சிச்சு. பிஇ சைடு ஏதாவது என்ட்ரி கிடைக்குதான்னு பார்த்துட்ருக்கேன். இப்படி தான் நம்ம எழுதி வச்சுக்குவோம். ஏன்னா வந்துட்டு எல்லோரும் கேட்குறாங்க, எப்படி இத்தனை நம்பர்ஸ் கொடுத்தீங்க நான்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 o'clock கொடுத்தது, 9:30க்கு கொடுத்தேன். இப்போ வந்து நமக்கு என்ன டைம் இப்போது 2 o'clock 1:30க்கெல்லாம் இந்த கால் ஹிட் அடிக்குது. அப்போ வந்து மார்னிங்கே கொடுத்துட்டா தான் நமக்கு சம்டைம்ஸ் நான் கொடுத்து முடிக்கிற நேரத்துக்கே பாதி கால் போயிட்டுருக்கோம். எனி டைம் ஹிட் அடிக்கும். அதனால் வந்துட்டு நம்ம அட்வான்ஸாக கொடுக்கறது நல்லது தான். ஏன்னா வந்துட்டு திடீர்னு சடனாக ஹிட் அடிச்சிடுச்சுன்னா அப்புறம் நம்ம அதை மிஸ் பண்ணிடுவோம். நான் காலையில் ஒரு சைடு போகுதுன்னு ஒரு சைடு கொடுக்குறேன், சடனாக அனதர் சைடு ஸ்பைக் அடிச்சிச்சுன்னா அப்போ நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இது கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா நான் என்ன கால் சைடாக புட் சைடாக என்ன நம்பரில் வாங்க போகிறேன், என்ன நம்பரில் விற்க போகிறேன்னு எழுதி வச்சுக்குவேன். அதே மாதிரி அலாரமும் வச்சுக்குவேன். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி அலாரம் வைக்கிறதுன்னு சொல்லித்தரேன். இப்போ நம்ம இந்த நம்பர் வந்துட்டு 24,300 85 வந்தால் என்ட்ரி. இப்போ இங்கே செட் அலாரம்னு இருக்குது. அங்கே போனீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் சிஎம்பி ரன்னிங்கில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 55 அரௌண்டில் ரன்னிங்கில் இருக்குது. நமக்கு 85னா 85லே வச்சோன்னா நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம் ட்ரேடை. அதனால் நான் வந்து என்ன பண்ணுவேன், கொஞ்சம் முன்னால் 80 78 வைக்கிறேன். இப்போ ஏன்னா வந்துட்டு நம்ம கொஞ்சம் முன்னால் வச்சா தான் திடீர்னு சடன் ஸ்பைக்காக இருந்துச்சுன்னா கூட ஓரளவுக்கு நம்மளால் பக்கத்தில் போய் மேட்ச் பண்ண முடியும். இது பாருங்கள், நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வச்சுருக்கேன். இது ட்ரிக்கர் ஆகும். அந்த கிட்ட வரும்போது நமக்கு அலாரம் அடிக்கும். அந்த அலாரம் அடித்தது உடனே நம்ம மெயின் சார்ட்டில் தானே இருக்கும், சடனாக நான் போய் ஆர்டர் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ட்ரிக்கர் ஆகிட்டோடனே ட்ரிக்கர் ஆகிட்டதெல்லாம் அனதர் காலமுக்கு போயிடும். ட்ரிக்கர் ஆகாதெல்லாம் இங்கே வெயிட் பண்ணும். ஸோ இப்படி தான். இப்போ ஹிட் ஆனவுடனே எது முடிஞ்சிச்சோ அதை விட்டுட்டு அடுத்த சைடு பார்ப்பேன். ஓரளவுக்கு ஒரு நாளைக்கு பை சான்ஸ் இருந்தால் 2 சைடு அடிக்கும். இல்லைனா நார்மலாக ஒரு சைடு ஹைக்கு போய் அடிச்சுட்டு போகும்போது இந்த சைடு ஃபுல் லோக்கு போயிட்டுருக்கோம். திரும்ப அந்த லிமிட்டுக்கு வந்து டார்கெட் அடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர் தான். ஒன் சைடு தான் ஒரு நாளைக்கு ஆக்டிவேட் ஆகும். என்றைக்குன்னா மார்க்கெட் செம்ம ரஷ்ஷாக போகும்போது 2 சைடுமே ஹிட் அடிக்கு அன்றைக்கி வந்து நல்ல லாபம் கிடைக்கும். இல்லைனாலுமே இதுவுமே நல்ல லாபம் தான் டெய்லியுமே. இதுதான் நம்மளோட மெயின் இண்டிகேட்டர். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ வந்து இது டிஃப்ரெண்ட் டைம் லிமிட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அதை வச்சு இங்கே வந்துட்டு பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் மாற்றணுன்னா உங்களுக்கு எங்கே வந்து இப்போ நான் சேஃப் என்ட்ரி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக நம்மளோட மெயின் சார்ட்டில் டார்கெட் ஹிட் அடிச்சிருக்குன்னுட்டு தெரியும். இது நம்மளோட புது இண்டிகேட்ரு. பார்த்தீங்கன்னா என்ட்ரியில் வந்துட்டு நமக்கு இங்கே ட்ரையாங்கிள் வந்துருக்கு. இதுக்கு முன்னால் சேஃப் என்ட்ரி கொடுத்துருந்தேன். மெயின் சார்ட்டில் சேஃப் என்ட்ரி சேஃப் எக்ஸிட்லாம் வராது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி கொடுத்த உடனே எவ்வளோ அழகாக டார்கெட் ஹிட் அடிச்சிருக்குன்னு. இதில் என்ன வந்துன்னா ஒரு சில வால்யூம் கம்மியாக இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நமக்கு மெயின் சார்ட்டில் பார்த்து நம்ம கரெக்டாக நிறுத்திக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு சிலது நம்ம 50ன்னு சொன்னோன்னா 60ல் போய் ஹிட் அடிச்சிருக்கோம். இன்னொன்று கரெக்டாக எக்ஸாக்ட் ஹிட் அடிச்சிருக்கோம். ஒன்று வந்து கீழே இருக்கும், ஒரு 2 பாயிண்ட் முன்னாலே முடிஞ்சிருக்கும். இந்த வேரியேஷன் ஏன் வருதுன்னா அந்த வால்யூம்னால் தான். அதனால தான் நான் கொடுக்கும்போதே கொஞ்சம் வால்யூம் இருக்கிறதா பார்த்து கொடுப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கேப்பில் கொடுப்பேன் ஒரு சில நம்பர்ஸ். ஏன்னா அந்த வால்யூம் இருக்கிறதா பார்த்து செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி தான் நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணுறோம். இதுதான் நம்ம இண்டிகேட்ரு. இது இன்னொரு